ஹலோ மக்கள்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஃப்ளட்டர் எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா வெரி ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் கிட் இருக்கணும். ஸோ கிட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய டெர்மினல் போய்க்கோங்க. டெர்மினல் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ டெர்மினலில் ஒரு கமாண்ட் டைப் பண்ணுவோம். என்ன கமாண்ட் அப்படின்னா கிட்டில் வந்து -version அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, ஸோ கிட் இஸ் நாட் ரெகக்னைஸ்டுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் கிட் இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கிட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ எப்படி கிட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கிட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃப்ளட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், லைக் flutter.devன்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் வரும், லைக் ஃப்ளட்டர் ஏன் என்ன, ஸோ எல்லாமே வரும். ஸோ இதில் அவங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, லைக் என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. லைக் நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால விண்டோஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸில் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃப்ளட்டர் விண்டோஸ் 3.1.3.4 ஸ்டேபிள் ஜிப் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிட் மோர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லைக் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும். லைக் இஷ்யூ இந்த சென்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, லைக் நியூ வெர்ஷன் ஆஃப் ஃப்ளட்டர் வருதுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஸோ இது நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிட்டபுடைய லிங்க் இருக்கும். இந்த கிட்டப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்டருடைய கிட்டப் இது ரெப்போசிட்டரி கொண்டு போகும். ஸோ இதில் ரெப்போசிட்டரிஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஃப்ளட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் கோடு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இங்கே காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃப்ளட்டருடைய ரெப்போசிட்டரி காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சா. ஸோ நம்ம கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களுடைய மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை திஸ் பிசியில் லோக்கல் டிஸ்க் சி சூஸ் பண்ணிங்க. லோக்கல் டிஸ்க் சியில் இங்கே என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பாரில் ப்ரெஸ் பண்ணி சிஎம்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த ஃபோல்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆகும். சின்ன ட்ரிக் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிட் செக் பண்ண போகிறோம், கிட் இன்ஸ்டால் கரெக்டாக ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ கிட் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ யூ மஸ்ட் இன்ஸ்டால் கிட். ஸோ கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, க்ளோன் பண்ண போகிறோம். கிட் க்ளோன் அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு -b ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஸ்டேபிள்ங்கிற பிரான்ச்சை வந்து க்ளோன் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது க்ளோன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த இந்த ஃப்ளட்டருடைய கோடு வந்து உங்கள் சிஸ்டமுக்கு க்ளோன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்டர்ங்கிற ஒரு ஃபோல்டர் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ தென் டவுன்லோடைய ஸ்பீட் வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ உமே வெயிட். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளட்டர் க்ளோன் ஆகிடுச்சு. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெர்மினலை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் டைப் எக்ஸிட் டைப் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் ஃப்ளட்டருக்குள்ளே போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளட்டரோட ஃபைல் வந்துச்சா. ஸோ இந்த பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா எடிட் யுவர் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ கொடுத்து இந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பாத் ஆட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமாங்கிறத. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். ஃப்ளட்டர் -version அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளட்டர் இஸ் நாட் ரெகனைஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஸ்டில் தட் இஸ் அன் இஷ்யூ, லைக் நான் ஃப்ளட்டர் வந்து நம்ம கரெக்டாக ஆட் ஆகலை அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் நீங்கள் வந்து யூசரில் உங்களுக்கு செட் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் வந்து லைக் இது போல் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. லெட்ஸ் சி, இதில் வந்து நமக்கு பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஃப்ளட்டர் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பண்ண சின்ன சேஞ்ச் என்ன இஷ்யூ என்ன, ஸோ அதான் இந்த இதில் வந்து ஃப்ளட்டர் இல்லாமல் ஃப்ளட்டர் பின். ஸோ இப்போ நாம் இதை ஓகே
கொடுத்துட்டோம் அப்படின்னா தட்ஸ் இட். ஸோ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் செக் தட். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிங்கன்னா ஸோ வந்து ஃப்ளட்டர் டாக்டர் நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு வந்து டாட்டோட எஸ்டிகே வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டாட் எஸ்டிகே டவுன்லோட் ஆகிறதுக்கு சில டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டவுன்லோட் ஆகிட்டு ஸோ அடுத்தது பப் அப்கிரேட் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. ஸோ பப்னா என்ன, ஸோ பப் அப்கிரேட்னா என்ன, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளட்டரில் ஃப்ரம் பேசிக் டு என் வரையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறவங்க அதை பார்த்துட்ருக்கோம். லைக் ஃப்ளட்டர் டாக்டர் வந்து நமக்கு ஃப்ளட்டர் டாக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளட்டர் உங்கள் சிஸ்டமில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா, ஃப்ளட்டருக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இருக்கா, ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ளட்டர் டாக்டருடைய ஒரு பர்பஸ். லைக் நம்ம ஃப்ளட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃப்ளட்டர் டாக்டர் ரன் பண்ணுறது தான் வந்து ஃப்ளட்டர் சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம பண்ணுறதுங்க பெஸ்ட்னு வச்சுங்களேன். என்னென்னா ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆக மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும் நம்ம காட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது இல்லையா. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது 13.3.1 வெர்ஷன். இதில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நமக்கு தேவை. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ விஷுவல் ஸ்டுடியோ வந்து நம்ம விண்டோஸ் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது தேவை. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லி காட்டுது. ஸோ அந்த க்ரோம் வேணும், எதுனா ஃப்ளட்டர் வெப்காக நம்ம வேணும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாட்சிங் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டூ கேட்ச் அப்.